அக்பர் அலி, இந்த சமாதான பேச்சுவார்த்தை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள்? வணக்கம் கற்பகம். பாமக சார்பில் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் முகுந்தனை இளைஞர் சங்க தலைவராக அறிவித்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்பு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இந்நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது தைலாபுர தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு, பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேச மறுத்து வருகின்றனர். அதாவது இருவரும் நேருக்கு நேர் பார்த்து பேசவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி இந்த பேச்சுவார்த்தையில் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு, பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் தலைமையிலான நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் மட்டுமே பேசி வருவதாகவும் இரண்டு பேருக்கும் சரியான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. எனவே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியவும் வாய்ப்பு இருப்பதாக அங்க தகவல் தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் இரண்டாவது மகன் முகுந்தன். இவருக்கு தான் தற்போது ராமதாஸ் மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவி வழங்கியுள்ளார். ஆனால் முதல் மகன், அதாவது காந்திமதியின் முதல் மகன் பிரீத்திவன் அன்புமணி ராமதாஸின் மூத்த மகளை திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன் கட்சியில் சேர்ந்த முகுந்தனுக்கு கட்சியில் இணையும் பொழுதே ஊடக பிரிவு தலைவராக அறிவிக்கப்பட்டார். பின் தற்பொழுது இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தனது மருமகன் இருக்கும் பொழுது, அதாவது மூத்த மகன் இருக்கும் பொழுது இளைய மகனான முகுந்தனுக்கு பதவி வழங்கியது அவருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி உள்ளது. மூத்த மகன் பிரித்திவன் இன்னும் சில நாட்களில் அரசியலில் கால் பதிக்க உள்ள நிலையில் இரண்டாவது மகன் முகுந்தனுக்கு பதவி வழங்கியது ஏன் என்பதே அன்புமணிக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தனது மருமகனுக்கு பதவி வழங்காமல் அவரது தம்பிக்கு பதவி வழங்கியது ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதன் வெளிப்பாடுதான் இருவரும் மேடையில் மோதிக்கொண்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரீத்திவன் பாமகவில் அன்புமணிக்கு பிறகு மிகப்பெரிய பங்கு வகிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது தம்பிக்கு பதவி வழங்கியது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதன் வெளிப்பாடுதான் இருவரும் மேடையில் மோதிக்கொண்டதாக நெருங்கிய வட்டாரங்களும் பாமகவினரும் தெரிவிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்து பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு சரியான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பதே அங்கிருந்து வரும் தகவலாக உள்ளது. கற்பகம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.